பாராளுமன்ற முதல் கூட்டத்திலே போயிட்டு கிட்டத்தட்ட 14 கோடியே 87 லட்சம் ரூபாய் நம்ம வாங்கி கொடுத்திருக்கோம். அதற்கான டெண்டருக்கான எல்லா வழிமுறைகளும் நடந்து கொண்டிருக்கு. வந்த உடனே நம்மளுடைய 47 இந்த ஒரு நெடுஞ்சாலை உடனடியாக சீரமைக்கப்படும். அது மட்டுமல்ல 4 வழிச்சாலையை வேகப்படுத்துவதற்கு கலெக்டர் அவர்களை சந்தித்தும் எஸ்பி அவர்களை சந்தித்தும் இருக்கிறோம். கூடிய விரைவில் இந்த வேலைகளை முடிப்பதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்று சொல்கிறேன். பல சாலைகள் இந்த மழையின் காரணமாக ரொம்ப சேதமடைந்தது. அதையும் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளும் சொல்லியிருக்கிறார். வயநாட்டுல இவ்வளவு பெரிய ஒரு விபத்து நடந்து 400க்கும் மேற்பட்டோர் இறந்திருக்காங்க. பிரதமர் கூட நேரடியா போய் பார்த்திருக்காங்க. ஆனா அது தேசிய பேரிடரா அறிவிக்கல. இது எந்த கோணத்துல பாருங்க? அதாவது மத்திய அரசு தென்னிந்தியாவே வஞ்சிக்கிறதா சொல்லுவோம். அதுவும் அவங்க ஆட்சி செய்யாத மாநிலமா இருந்தால் அது இன்னும் வஞ்சிக்கப்படுகிறது. ஏன்னா இது மட்டும் இல்ல, தூத்துக்குடி திருநெல்வேலியில் கடந்த கனமழையிலும் பல வீடுகள் எல்லாம் சேதமடைந்த போது கூட இது தேசிய பேரிடர் அறிவிக்க வேண்டும் என்று நாம் கூறியிருந்தோம். ஆனால் அதையும் அவங்க செவிசாய்க்கவில்லை. அடுத்த வயநாடு கிட்டத்தட்ட 500 உயிர்கள் எழுந்திருக்காரு, பலர் வாழ்வாதாரத்தை எழுந்திருக்கார்கள். கண்டிப்பாக இது ஒரு பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எதிர்கட்சி சார்பாக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வலியுறுத்தி வருகிறார். கண்டிப்பாக இந்த அரசு அதுக்கு பதில் சொல்லுவாங்க. சட்டத்தில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தரப்புல சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? இதே மோடி அரசு தான் சட்டத்தில் இல்லாதது எல்லாமே சட்டமாக்கி கொண்டு இருக்கிற வகையில் ஒரு மனிதாபிமான நோக்கத்தோட அது மாற்றுவதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்று சொல்லலாம். சட்டத்தில் ஒரு நிவாரண நிதியை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு சந்திரபாபு நாயுடுக்கும் சரி, நிதிஷ்குமார் அவர்களுக்கும் 15,000 கோடியோ 20 கோடியோ அரேஞ்ச் பண்ணி தரக்கூடிய அரசுக்கு ஏன் பேரிடருக்கு ஒரு ஃபண்ட் அரேஞ்ச் பண்ண முடியாது? அதுதான் என்னுடைய ஒரு பெரிய மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதியில் மேலே இருக்கு. ஆனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இந்த பெரிய விபத்துக்கு அப்புறம் தமிழக அரசு இன்னும் நடவடிக்கை எடுத்த மாதிரி இல்ல. அதுக்கு என்ன இல்ல, அதாவது வயநாடுல இந்த நிகழ்வு நடந்த உடனே எல்லா மலைகளிலும் அதிகாரிகளிடம் தகவல் போயிருக்கு. அதாவது உங்களுடைய எல்லாத்தையும் செக் பண்ணுங்க என்று சொல்லி இருக்கிறாங்க. அவங்க ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதே போலதான் நீலகிரியில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குன்ற ஒரு குரலையும் எல்லா இடங்களும் அதிகாரிகள் அலர்ட்ல தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த பேரிடரோ எந்த ஒரு சம்பவம் நடக்காம பார்த்துப்பது கண்டிப்பாக மத்திய அரசு கடந்த ஆட்சியை போன்று மதங்களுக்கு எதிரான சட்டங்களை ஏற்றுவதில் இந்த ஆட்சியில முடியாத ஒரு அறிக்கை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அறிவித்திருந்தாரு. ஆனா வகுப்பு வாரியத்துக்கு சட்டத்தை மத்திய அரசு முறை நிறைவேற்றிருக்காரு. எப்படி பாருங்க? கண்டிப்பா சிறுபான்மையரை வஞ்சிக்கும் வகையாக தான் இந்த சட்டத்தை அவங்க அமல்படுத்த வேண்டும் என்று உறுதியாக இருந்திருக்கிறார். ஆனால் எதிர்கட்சியுடைய கோரிக்கை ஏற்று இப்ப ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிஷன் போயிருக்கு. இதை விவாதிக்க வேண்டும். இது கமிட்டி ஒன்று அமைத்து அது மூலியமாக தான் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இது அதாவது அமைதியாக இருந்து கொண்டிருக்கும் சிறுபான்மையினரை சீண்டியது போலதான் இருக்கிறது. இதை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இது மட்டுமல்ல, இது போல எந்த ஒரு சிறுபான்மையினருக்கும் நம்ம நாட்டில் ஜனநாயக நாட்டில் எல்லாரும் சுதந்திரமா வாழ வேண்டும். அவர்கள் இவர்களை வஞ்சிக்க கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். வகுப்பு வாரியங்கள் பல அமைப்புகள் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதாவது எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் ஆதரவு கொடுப்பதற்கு ஆள் உண்டு, எதிர்ப்பதற்கு ஆள் உண்டு. மக்கள் அவங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.